வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். வணக்கம் யூஎஸ். சரி, ஏதோ ஸ்கேம் பண்ண, நீ என்னது சொல்லு. ஸ்கேம் நான் பண்ணல, என்ன ஒருத்தர் ஸ்கேம் பண்ண வந்தான். அவனை நான் ஸ்கேம் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்போ அதுதானே ஸ்கேம் தான், நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்ததுங்க நான் பண்ண ஸ்கேமில். பார்த்தீங்களா, ஊருக்குள்ளே எல்லாருமே ஸ்கேம் பண்ணாலே அமௌண்ட்டு தான் வரும். நிறைய சின்னடானா இவ்வளோ ஜென்யூனாக ஸ்கேம் பண்ணதை அக்செப்ட் பண்ணுறான். அதுக்காக போலீஸ்லாம் போட்டு கொடுக்காதீங்க. என்னடா சரிவா? சரி, ஒரு செகண்ட் இருக்கு, நான் பிளாக்டு கான்டாக்ட்ஸ் போகிறேன். ஸ்கேம் பண்ணிட்டு பிளாக் பண்ணிடணும்ல. ஆமாம், அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நீ அதான் பண்ணுற. நம்ம அவங்களுக்கு திருப்பி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. நான் எனக்கு பண்ண வந்தவனுக்கு நான் பண்ணேன். இப்போ அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான்றனால அவன் தான்டா விக்டிம், நீ தான் ஸ்கேமர். ஏங்க ஐ ஹேவ் ப்ரூஃப். இந்த மாதிரி ஒரு அக்கா மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி ஒரு அக்கா கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. என்னன்னு வந்ததுன்னா, ஹாய், இது வந்து வேற. ஓகே, என்னென்னு மெசேஜ் வந்ததுன்னா, ஹாய் நைஸ் டு மீட் யூ. ஹாய், என் பேரோட வந்தது. என் பேர் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஹாய் நரேஷ், பெரிய ஸ்கேமர் இல்ல. ஹாய், என்ன நீ நம்மளை பத்தி ஐயோ. ஓகே, ஹாய் நரேஷ் பத்மநாபன், நைஸ் டு மீட் யூ வந்தது. எங்ககிட்ட ஒரு ஜாப் இருக்கு அப்படின்ட்டு வந்தது. நான் வந்து அவங்க ஃபுல் மெசேஜை படித்தேன். என்ன அவங்களே சொன்னாங்க, எங்ககிட்ட இந்த ஜாப் இருக்காது. என்னன்னா, நீங்கள் வந்து கூகுள் ரிவ்யூ பண்ணணும். நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சில ஹோட்டல்ஸோட ரிவ்யூ லிங்க் அனுப்புவோம். அங்கே போய்ட்டு 5 ஸ்டார் போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். 3 டாஸ்க்கு நீங்கள் 1 ஹவருக்கு, அதான் 20 மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 3 டாஸ்க் வரும். ஒரு 3 டாஸ்க், அதான் நீங்கள் 3 டாஸ்க் பண்ணி முடிச்சோடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 150 ருபீஸ் வரும்னு இருந்து. நான் வந்து நம்பலை. சரி ஓகே, ஏதாவது ஸ்கேம்னு தெரிஞ்சிச்சு. நமக்குள்ளே போனால் ஸ்கேம் தெரிஞ்சிச்சு. என்ன நினச்சதுலாம் தெரியல, கண்டினியூ பண்ணணும்னு தோணுச்சு. சரி ஓகேன்ட்டு அப்புறம் நான் சொன்னேன், ஓகே டெல் மீ த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன. அந்த அக்கா என்ன பண்ணிச்சு, எனக்கு கீழே போட்டுச்சு, இந்த மாதிரி உங்களோட யூபிஐ இதை வந்து இந்த டெலிகிராம் ஐடிக்கு அனுப்புங்கன்ட்டு. நம்மளது வேலட் ஆச்சு, நம்ம அக்கௌண்ட்லேருந்து என்னத்தை எடுக்க முடியும். நான் என்ன பண்ணேன், இந்த கோடு ஒன்று அனுப்ப சொன்னாங்க. அந்த கோடு அனுப்பிட்டு கீழே என் யூபிஐ ஐடி போட்டேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த கோடு கொடுத்து டெலிகிராமில் அனுப்ப சொன்னாங்க. இந்த கோடை நான் கோடு அனுப்பிட்டு யூபிஐயில் அனுப்பிட்டேன். அப்புறம் வந்து அவங்க சில கூகுள் ரிவ்யூஸ் லிங்க்லாம் அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் ஏதோ இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டார் வில்லா. உண்மையிலேயே அந்த ஹோட்டல் ரிவ்யூலாம் பார்த்தா படுமட்டமா இருக்கு. 1 ஸ்டார் கேவலமா துப்பி இருந்தாங்க. சரி, நீ அதை போட்டு முடிச்சு காசு வாங்கிட்டு டெலிட் பண்ணிட்டியா? என்ன நம்மளை பத்தி தெரியாதா மக்களே? ப்ரொஃபஷனல் ஸ்கேமர். எனக்கு வந்து அவங்க அனுப்பும் போதே தெரியும், நான் கேட்க போறேன், நான் போட்டுட்டு டெலிட் பண்ணுவேன். எனக்கு காசு வருதான்னு செக் பண்ணும், ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வருதான்னு செக் பண்ணும். போட்டேன். ஓகே, அதே மாதிரி ஒரு டாஸ்க்கு 3 ரிவ்யூக்கு, ஃபர்ஸ்ட் ரிவ்யூக்கு +15 வந்தது, செகண்ட் ரிவ்யூக்கு மொத்தமாக சேர்த்து +100 வந்து, தேர்ட் ரிவ்யூக்கு +115 வந்தது. அப்பதான் காசு அவன் தருவான்னா. சரி அனுப்ப மாட்டான், நான் டவுட்லேயே இருந்தேன். அனுப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னான். வந்துருச்சு அக்கௌண்ட். அப்புறம் என்ன பண்ண? அவ்வளோதான், வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவனே மெசேஜ் பண்ணான், உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா செக் பண்ணிங்களான்னதுக்கு. நான் சொன்னேன் வந்து 150 இது வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு வந்துருச்சான்னாங்க. எனக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே சூப்பர், இன்னொன்று டாஸ்க் இருக்கு பண்ணுறீங்களான்னு வந்தான். திருப்பி அதே டாஸ்க் தான். 3 கூகுள் ரிவ்யூ கொடுத்து 3 கூகுள் ரிவ்யூ போட சொன்னான். போட்டேன். அப்போ அந்த 2வது டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு மட்டும் அவனே டாஸ்க் லிங்க் காமிச்சான், பண்ணிட்டேன். மீதி 2 டாஸ்க்கு ஒரு குரூப்ல ஆட் பண்றான்னா. அப்பதான் நான் ஓகே, இங்க இருந்து தான் அவன் ஸ்கேம் ஆரம்பிக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, அவன் குரூப்ல என்ன ஆட் பண்ணி விட்டான். அங்க பார்த்தா எல்லாரும் எனக்கு என்னடா, நான் ரிவ்யூ போட்டு 1 லட்சம் வந்துச்சு, நான் ரிவ்யூ போட்டு அந்த மாதிரி இருந்தது. பிளஸ் இப்போ புதுசா வந்தவங்க அங்க நிறைய பேர் வந்து டாஸ்க் பண்ற டாஸ்க் எங்க டாஸ்க் வெரி லைக் டாஸ்க் எங்க ஐ அம் ரெடி டு டு எனிதிங் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க. அதெல்லாமே பாட்டு தான். அடுத்து அது பாட்டு. சரி ஓகே, பாட்டுன்னு வச்சு அவங்க ஆளுங்களே தான்டா. அதுக்கு ஒரு லிங்க் அனுப்பிட்டு அந்த ஒரு 10 பேருக்கு வந்துட்டு எனக்கு என்ன டாஸ்க் இல்லாம தலை வலிக்குதுங்க, டீ காபி கூட வேணாம், அப்படிதான் பேசிட்டு இருந்தானுங்க. அப்புறம் அந்த குரூப்குள்ள வந்து அனுப்புனாங்க, இந்த மாதிரி லிங்க் அனுப்புனாங்க. திருப்பி 2 கூகுள் லிங்க், அதே மாதிரி 50 + 100 + 115 வந்துதா. அப்பதான் ஆரம்பிச்சது. ஓகே, வந்தோடனே அதுக்கும் அவன் சொன்ன ஸ்கிரீன்ஷாட்டை வந்து எனக்கு அனுப்பிவிடுங்கன்னா நான் அனுப்பிச்சுட்டேன், இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. காசு போட்டான். இது பாருங்க, 2 150 வந்திருக்கும். 150 150 2 வாட்டி 150 போட்டுட்டான். ஓகே, ஷாக்கிங். அப்புறம் தான் வந்தது, நீ என்ன பண்ணானா டாஸ்க்குன்ட்டு குரூப்பை போய் பாருங்கன்னு வந்தது. சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. அங்கே வந்தது என்னன்னா, இப்போ வந்து ஒரு சூப்பர் இன்ஃப்ரா, அதுக்கு ஏதோ ஒரு பேர்லாம் வச்சான், ஹைப்பர் டாஸ்க்கோ ஏதோ ஒன்று பேர்லாம் வச்சான். இந்த டாஸ்க்கில் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண 300 சேர்த்து ஒரு 1700 மொத்தமாக 2000 நீங்கள் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா 20 மினிட்ஸில் நீங்கள் எந்த ரிவ்யூ எதுவுமே போனாங்கன்னா உங்களுக்கு 2800 வந்துடும். இது வந்து நியூ கம்மர்ஸ்க்கு. இல்லை ஓகே, சும்மா இருந்தால் 2800 வரும்னா எப்படி நாங்கள் யாரை நம்புவோமா? அதுக்கு கீழே நீங்க 5000 கொடுத்தா 10000, 10000 கொடுத்தா 15000, 15 கொடுத்தா 20. அதை பார்த்தவன் தான் குரூப் போட்டு இல்லை, போ டெலிகிராமில் பிளாக் பண்ணு, வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணி, யூபிஐ ஐடியை சேஞ்ச் பண்ணி வந்து உட்காரு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. வந்த வரையும் 300 ரூபா லாபம். பீஸ்ஃபுல்லா உட்காந்துட்டு அன்னைக்கு 300 ரூபாய்க்கு பிரியாணியை போட்டு எப்படி பாரு ஜம்முன்னு சாப்பிட்டு இப்ப கண்டென்ட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு.
நான் எப்படி அவன் தான் என்கிட்ட. சரி ஓகே, நான் அதனால தான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், we have our professionally well trained அர்ஷத் மேத்தாடா scammer here. நான் 7 காலையில எழுந்து சரி சரி இல்ல அழகான போட்டோல இருந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தது, யாரா அந்த புள்ள அம்சமா இருக்க பேசுவோண்டு போனேன். அந்த புள்ள என்கிட்ட ஸ்கேம் ஆயிடுச்சு. இந்த மதுரைக்காரனாலே இப்படிதான்டான்னு சொல்லிட்டு சட்னிக்கு தானடா ஃபேமஸ், கிட்னிக்குமா அந்த மாதிரி தான் உருவிட்டு வைப்பாங்க. எப்பயாவது இந்த மாதிரி இந்த கான்டாக்ட் நல்லா இருந்தது, அந்த சேட் நல்லா இருந்தது இல்லைங்க. அதுதான் இது என்னன்னா, இப்போ நான் ஓகே, நம்ம என் வயசு பசங்க எல்லாருமே கொஞ்சம் தெளிவாக தான் இருப்பாங்க இந்த விஷயத்துல. யார் அடி வாங்குவாங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ், இல்லை கொஞ்சம் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் அப்படியே அவங்க பண்ணிருக்கும் போது அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி அமௌண்ட்ஸ் ஈஸியாக போயிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டயும் சரி, இல்லை நீங்களும் சரி, ஃபர்ஸ்ட் 2 வாட்டி 300 ரூபா தரான்ட்டு அடுத்த வாட்டியும் அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நீங்கள் போயிட்டீங்கன்னா முடிஞ்சு, மொத்த அக்கௌண்ட் இதுவும் முடிஞ்சு. ஸோ அதுக்காக நான் பண்ண மாதிரி 300 ரூபா வரையும் வர வரையும் ட்ரை பண்ணுறேன்னு பண்ணுறாதீங்க தயவு செஞ்சு. இல்லை அது ஒரு ரிஸ்க்கு தான். அதான் ஸ்கேமர்ஸ் கிட்ட கேட்குறேன், நரேஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. உங்களுக்கு என்னோட சர்வீஸ் உங்களுக்கு எப்படி எல்லாம் அதான் சொல்கிறாங்க, இவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு பர்சன் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நாங்கள் டெஸ்ட் வச்சதுபடி ஒரு 12 கான்டாக்ட் இருக்கு. 12 கான்டாக்டையும் அடுத்து 25 செகண்ட்குள்ள பிளாக் பண்ணதுலேயே எங்களுக்கு அவரோட ப்ரொஃபஷன் இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளா எல்லாம் இன்னும் இப்படி சொல்லலாமா? வேணாம், அவங்க 2 பேரையும் நான் நேரில் பார்த்துருக்கேன், அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆமா இவனை எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஆமா சரிங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்கேம், அப்புறம் இன்னொரு ஸ்கேம் பார்த்தோன்னா பேங்கோட இமேஜே போட்டு நம்ம குரூப்ல விஜய் ப்ரோ கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி சாய் ஷேர் பண்ணியிருந்தான், சாய் பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்ல இருப்பான், அவனும் ஷேர் பண்ணியிருந்தான். என்னன்னா நம்ம அப்பா அம்மா வயசுல இருக்காங்க பத்தியா, அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு மெசேஜ் வரும் வாட்ஸ்அப்ல இருந்து, அஃபிஷியலா வரும், ரொம்ப ஜென்யூனா இருக்கும். எஸ்பிஐ பேங்க்ல இருந்து வர மாதிரியே எஸ்பிஐயோட ப்ரொஃபைல் பிக்சர்ல இருந்து எல்லாமே இருக்கும், ரொம்ப ப்ராப்பரா இருக்கும். பிசினஸ் வாட்ஸ்அப்ல இருந்து வரும், நம்பிடலாம் அப்படி. ஆமா, அதில் என்ன ஆகும்னா உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு இஷ்யூ இருக்குது இந்த மாதிரி வரும். அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை ஏபிகே ஃபைல் அனுப்பியிருப்பாங்க. அந்த ஏபிகே இன்ஸ்டால் பண்ணி அப்படியே நம்ம டிவைஸ் ஹேக் ஆகி அது வந்து ஹேக் ஆகினா கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம டிவைஸில் வந்து இப்போ அவங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப் வந்து ஒரு இப்போ டீம் வியூவர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆப்பாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ அந்த ஆப் என்ன பண்ணும், அவனே கால் பண்ணுவான் அதுக்கப்புறம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நம்பர் இருக்கிறனால தானே வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ல இந்த பர்மிஷன் கொடுங்க, இந்த கோடு கொடுங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம ஃபோனை அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். ஜிபிஎஸ்க்கு ப்ரெசஸ் லொகேஷன் ஆல் ஃபார் ஆல் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ் சார், எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணான்னு வை. இனிஷியேட் பண்ணதும் என்ன ஆகும்னா ஒரு 2000 ரூபா ஃபர்ஸ்ட் வர வைக்கலாம், இல்லாட்டி 2000 ரூபா உருவிட்டு விடலாம். அப்படியே கிராஜுவலா வந்து ஓடிபி வரும், காசு போகும், ஓடிபி வரும், காசு போகும். ஸ்லோவா தூக்குவாங்க, மொத்தமா தூக்குனாதான் சிங்கிள் டைம் இன்கம். ஸ்லோவா எடுத்தா லைஃப் டைம் இன்கம்ல. ஸ்லோவாக எடுத்தானா நீ எதிர்பார்க்குற மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்லோவாக எடுத்தால் லைஃப் டைம் இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் சொல்லலாம் நம்ம, ஐயோ அது என்னதுடா, ஸ்டாக் மார்க்கெட். அதில் வந்து டெய்லி கரண்டான வந்து இது பண்ணுற மாதிரி ஒன்றும் பண்ணாமல் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அது வேற தண்டத்துக்கு. நீங்கள் அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சூதனமாகவே இருங்க. எதில் மெசேஜ் வந்தாலும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏமாத்துறதுக்குன்னு ஒரு பெரிய க்ரௌட் இருக்கும். என்னன்னா உங்களுக்கு ஸ்கேமு, இப்போ எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் நான் பார்த்தேன்னு சொன்னேன், பார்க்கும்போதே எனக்கு அது ஸ்கேம்னு தெரியும். நான் சும்மா ஏதோ ஆர்வக்குள்ளாரில் ட்ரை பண்ணேன். நான் வந்து கொடுத்த யூபிஐ ஐடியும் சரி, எனக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் கிடையாது. நான் கொடுத்த யூபிஐ ஐடி வேலெட்டு, அந்த வேலெட்டில் இருந்ததே 10 ரூபா தான். அதை அவன் ஹேக் பண்ணி அவனுக்கு எதுவும் கிடைக்க போகிறல, நான் வேலெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உஷாராக பண்ணுங்க, பண்ணாதீங்க. இல்லை உஷாரா அதான் நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் உஷாராகவே யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் வரும்போது கொஞ்சம் உஷாராகவே இருக்கும். சரி, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ், சொல்ல முடியாது, நரேஷ் பத்மநாபன் வரும். சரியா? சரிங்க. இந்த மாதிரி ஸ்கேம் பயசத்தை போட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு சில ஸ்கேம்ஸ் கண்டுபிடிச்சி அந்த ஸ்கேமரையே நான் செஞ்சுட்டேன் ப்ரோ அப்படின்னு ஏதாவது ஒரு சில அனுபவங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்க. ஆமாங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இருக்கீங்க சிவபரணி. ஸ்கேம் நரேஷ் பத்மநாபன். ஸ்கேமர் அர்ஷத் மேத்தா பிஜிஎம் போடுங்க. ஸ்கேமர் நரேஷ் பத்மநாபன். சிவபரணி. டேய் அப்படி இல்லடா, ஸ்கேமர் நரேஷ் பத்மநாபன் அப்படி சொல்லலாம். ஸ்கேம் நரேஷ் பத்மநாபன் வந்து எல்லாரும் ஸ்கேம் பண்ணிட்டு போங்க. இல்ல என்ன ஒரு இரு ஓட்டனால என்ன ஆயிடுச்சு பாருங்க. சரி ஓகே பார்க்கலாம். டாடா. மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை வேற. சரிங்க, ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு